தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தாவேகா அமைச்சரவையில் 7 அதிமுக முன்னாள் அமைச்சர்களா? 7 பேருக்கும் இலாக்காக்கள் என்று சொல்லப்படுவதில் உண்மை இருக்கிறதா? இதை தாண்டி எஸ்பி வேலுமணியின் அணியில் இருந்த கேசி வீரமணி அப்படியே ஒரு மாதிரியாக பேச, அப்படியானால் இபிஎஸ் பக்கம் வந்து விட்டாரா என்று வர உடனே மறுப்பு தெரிவித்து வெளியிட்டு இருக்கிறார் ஒரு அறிக்கை. விவரங்களை பார்க்கலாம். 1993 பாராளுமன்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் போது கிட்டத்தட்ட 13 பேருக்கு லஞ்சம் கொடுத்ததாக நரசிம்மராவ் மீது ஒரு வழக்கு இருக்கிறது. அதே போல முதல்வர் விஜய் மீதும் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்பதுரை சொல்லியிருக்காரு. அவர் காலையிலேயே முதல்வர் விஜய் டிஃபன் பாக்ஸோட வந்துடுறாருங்க. சாயங்காலம் 4 மணி வரை கடும் உழைப்புங்க அப்படின்னு செய்தி வந்திருக்குதுங்க. இலாக்கா ஒதுக்கப்படாத அமைச்சர் நிர்மல் குமார் 2500 ரூபா முதல் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகுதாங்க என்று குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அப்படியானால் 1000 ரூபாய் வரவு வைக்கிறதுக்கு முன்னதாக உளவுத்துறை கொடுத்த தகவல் இங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. கூடவே திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவியா? எப்பா சொல்லினே இருக்கிறீங்க, எதனா ஒன்று கொடுங்கப்பா என்று அவருடைய மைண்ட் வாஷ். விவரங்களை பார்க்கலாம். 717 மதுக்கடலினை மூடிக்கிட்டீங்கன்னா நான் எங்கெங்க போவோம் வேலைக்கு? அது மட்டும் இல்லை, அந்த கட்டிடம் கட்டி நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம், இஎம்ஐ எல்லாம் கட்டுறோங்க அப்படின்ட்டு போராட்டத்தில் இறங்கிறார்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் கட்டிட உரிமையாளர்கள். அது மட்டும் இல்லைங்க, கள்ளச்சந்தையில் மது விற்பனை தடுக்க தவறிய ஆய்வாளர் நீக்கம்ங்க. அது என்னன்னு பார்ப்போங்க. நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த 25 பேரில் 24 பேரை மட்டும் கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கிய இபிஎஸ் லீமா ரோஸ் மீது நடவடிக்கை இல்லையே. ஏன்? கட்சியை உடைக்க 1000 கோடியை டிப்ஸாக கொடுத்தாரா லீமா ரோஸ்? விவரங்களை பார்க்கலாம். 9 பேர் அமைச்சராக அறிவிச்சிங்க, அதுக்கப்புறம் அறிவிக்கவே இல்லையா? எப்பங்க அந்த அறிவிப்பு வரும்னு பார்த்தா 2 பேர் தாங்க அது முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அது சீக்கிரம் அறிவிச்சிருவோங்க அப்படின்னு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். தாவேகாவினுடைய அமைச்சர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கான இலாக்கா என்ன? அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போனோம்னா, அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸுக்கு பின்னாடி அதிமுக இருக்குது, அதிமுகவுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு பின்னாடி தெரியல யார் இருக்காங்கன்னு. தாவேகா பின்னாடி தான் இருக்குதா? ஆமா, ஒண்ணுதானுங்க. சரி, அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன இலாக்கா அப்படின்றதுலாம் பிரச்சனையாயிட்டு இருக்கிற நிலையில 7 பேர்த்துக்கு அமைச்சர் பதவி மற்றும் இலாக்காக்கள் என்ன அப்படின்றதுலாம் ஒரு மாதிரியாக கணிக்கப்பட்டிருக்குது, தகவலாக வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சரவையில் என்னென்ன பதவியில யார் யார் இருந்தாங்களோ அப்படியே பிம்பிலிக்கு பிலாப்பியாவது கார்பன் எடுத்து காப்பி பேஸ்ட். இது நம்ம சிவி சண்முகத்துக்கு சட்டம், கேபி அன்பழகனுக்கு உயர்கல்வித்துறை, சி விஜயபாஸ்கருக்கு மருத்துவம், அப்புறம் நம்ம கேசி வீரமணிக்கு பத்திரப்பதிவு, காமராஜுக்கு உணவு, அப்புறம் இன்னும் யாரு, இன்னும் 2 பேர். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வந்து அப்படியே கொடுக்குறாம. சரி, பிரச்சனை இல்லை, அவங்கவுங்களுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டோம், நல்லா பார்த்துக்கிட்டோம் நினைச்சிருக்கேன் போல. அது ஏன்னா அந்த அப்போ நீங்கள் போன வாட்டி பண்ணும்போது எங்கெல்லாம் கட்டிங் கொடுப்பாங்க, என்னெல்லாம் யாரெல்லாம் ஆஃபீஸரை பார்க்கணும். என்ன நீங்க தூய ஆட்சியில் நீங்களா பேசிக்கிறீங்க? 3 மாசத்துல நாங்கள் இவரை தண்டித்து விடுவீராக. 3 மாதத்தில் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பின்னாடி ஒழிச்சு? ஆமா, ஒழிச்சு வச்சு பாரு. ஒழிப்போன்னு சொன்னா இவங்கெல்லாம் வச்சு எப்படி ஒழிப்பாரு? அதே பெரிய டவுட்டா இருக்குது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கேஸ போடுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குட்கால ஏற்கனவே பிரச்சனை. ஆமா, ஏற்கனவே இருக்கு. சிவி சண்முகம் வேற 7 மணிக்கு மேல பேட்டி கொடுத்தா என்ன கொடுக்குறாரு பல பேருக்கு புரியாதுன்ற வேற. இது பத்திரம் வாங்குறாருங்க, சர்டிபிகேட் வாங்குறாருங்க, எம்எல்ஏ சர்டிபிகேட். கையடிச்சா நீ கம்மன் இருக்க. தனி மனித விமர்சனம் கூடாது. கண்ணியம் புரிந்த தினமலர் நாளிதழ்ல சரி யூடியூப் சேனல். சரி சொல்லுங்க. சர்டிபிகேட் வாங்கணும்னு டெல்லி போயிட்டாராம். 2 நாள் அங்க இருந்தாராம். ரிசைன் பண்ண போயிருக்காரு எம்பிய அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் எதுக்கு? போனார் பதவியேற்புக்கு. சரி, அங்க தங்கிருந்து 2 நாள் தங்கி இருந்தாரா? யாரை பார்த்தாங்க? சோ இந்த அதிமுக பிளவுக்கு பின்னாடி டெல்லி தலைமையிடம் இருக்கிறதான்னு சொல்லி திமுக காரங்க ஒரு மாதிரி கலை போட்டுருக்காங்களா? விட்டாங்க. ஆனா அமித்ஷா வந்து பழனிசாமி கிட்ட வந்து சத்தியம் பண்ணிருக்காராம், வெயிட் பண்ணுங்க இவங்க என்ன பண்றாங்க. சிவி சண்முகமும் சத்தியம் பண்றாரு, அமித்ஷாவும் சத்தியம் பண்றாரு. என்னன்னு தெரியல அந்த சத்தியம் என்ன பாக்குறவங்க எல்லாம் யாரு? அப்புறம் நீங்க இதை பத்தி பேசுறது, நீ எப்படி பாஜக விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாங்க சொல்லிருக்கோம். நாங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இந்த கலர் கிடையாது, நாங்கள் நிறமற்றவர்கள். சைட்லைட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா பக்கம் எங்க மதம் சாராதவர்கள் எங்க அப்படின்னு கேட்டார்ல, நாங்க போண்டா செந்தில் மாதிரி அப்படின்றத சொல்றோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 25 பேர் போனாங்க இல்லையா தாவேகாவுக்கு ஆதரவா? அதுல வந்து எஸ்பி வேலுமணி அணி அப்படின்றாங்க, சிவி சண்முகம் அணின்னு சொல்றாங்க. அது
பாருங்களேன் அதுலயும் 2 அப்ப எப்படி 12:30 12 25 ஆமா 12 அதுக்கு தான் என்னது அரையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேசி வீரமணி லைட்டா வந்து அதாவது யார மாவட்ட செயலராக நியமிச்சாங்களோ அவரு வந்து அந்த மாவட்டத்துல கூட்டம் போடுறாரு, இவரும் போய் கலந்துக்கிறாரு. இவரு முன்னாள் மாவட்ட செயலர்ல போய் கலந்துக்கிட்டு நான் எங்களுக்குலாம் அப்படி இல்லைங்க, எங்களுக்குலாம் அவர் மேல எதுவுமே இல்லைங்க, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், ஆளுங்கட்சியோட இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பேரன்பு கொண்டு மக்கள் மேல ரெண்டாவது பல கோடிகளை இறைச்சி நான் செலவு பண்ணிட்டேன், 5 வருஷத்துக்கு நான் சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்றனால அப்படியே அந்த பக்கம் போய் ஆதரவுன்னு சொல்லி பொத்தான் அழுத்திட்டு வந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் திடீர்னு இல்லைன்றார். அங்கதான் வந்துட்டு மறுபடியும் அந்த சென்டிமெண்டா பேசினார்ல, எங்களுக்கு தலைவர் இபிஎஸ் தான், இபிஎஸ் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், நீக்கிறது அப்படின்றல நானும் ஒரு தொண்டனா அதிமுகவிலேயே தான் நான் பயணிப்பேன்னு சொன்ன உடனே ஓ கட்சி மாறி விட்டாரா கேசி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின்லாம் போட்டாங்க. அவர் உடனே அறிக்கப்பட்டார், வேற இந்த கட்சி மாறுறவெல்லாம் கிடையாது, நான் கட்சியும் மாறல இதுவும் தாண்டல, நான் அங்கேதான் இருக்கிறேன், எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் மணியில தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டாருங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு வெட்டி வைப்பாங்கல்ல, 101 110 நீ 150 நீ 200 ஏலம் முடிஞ்சிட மாத்திர இல்லையா, அது மாதிரிதான் கொண்டு வந்து மீன் மார்க்கெட்ல மீன் ஏலம் விடுற மாதிரி ஆயிப்போச்சு. 10 கோடி எக்ஸ்ட்ரா தரம்பா, அவர் எவ்வளவு கொடுத்தாரு 10 சொல்லக்கூடாது, நீங்க 10 கோடி எல்லாம் சொல்லக்கூடாது, 10 கோடி வாக்கு கொடுத்தீங்க. வாக்குறியா என்ன நீங்க தபானியா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க, கோடி அப்படின்னாலே நமக்கு ரூபாய் அப்படி ஞாபகம் வந்துருது, உங்களுக்கு அது வரும்ல. நம்ம மக்களுக்காக நான் மக்களால் நான்க தம்பி நிம்மதியே இருந்துடாது, அப்படிலாம் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு ஏடிஎம்கேல பால் டைல் குடி புத்துணர்வோட இருப்பேன், அது அவருக்கு தானே, இவருக்கு ஏங்க பால் டைல் குடிக்கணும்னா அப்படின்னு சொல்லி 1993 அயோத்தி பிரச்சனை தலை தூக்கிய போது அப்ப நரசிம்மராவ் இருந்தாரு பாருங்க, அவரெல்லாம் மறக்க முடியுமா, பாரத பிரதமர் நரசிம்மராவ். அவர் எப்ப அவர் மட்டும் இப்ப வாய் திறந்தாருன்னா உனக்கு பாத்துக்கிற மாதிரி பெட்டு, அவர் சிரிக்க வச்சா பாத்துக்கோங்கன்றலாம், நீ மட்டும் அவர் சிரிக்க வைடா பார்ப்போம் அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. அவர் வந்து அந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு 13 சீட் கம்மி ஆயிடுச்சுங்க. அப்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிபு சோரன் 13 இடத்த அப்படியே கொஞ்சம் வாப்பா நீ கொஞ்சம் கவனிக்கோ, அந்த பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 13 பேரை நல்லபடியாக கவனிக்கப்பட்டு அப்போ 60 கோடின்னு அப்பவும் பேசப்பட்டதுங்க. அந்த 60 கோடி குறையாது போட்டுருங்க. ஒரு எம்பிக்கோ 13 எம்பிக்கோ தெரியல, 103லயும் 60, 2026லயும் 60 விலைவாசி ஏறுது அப்படின்னு. அப்போ மனசாட்சி இல்லையா, 60 கோடி பிரிச்சிருப்பாங்க 13 பேருக்கு நினைக்கிறேன். சிபு சோரன் பெரிய 60 இருக்கும், சிபு சோரன் 60, இப்போ 1க்கு 60. சிபு சோரன்ல அவருக்கு கொஞ்சம் பெரிய கேஷ், அவர் தானே தலைவராக இருந்தாரு. ஸோ அது மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வழக்கு வந்து 87 கொண்டு வந்தப்பட்டு அந்த 13 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் 24 திருப்பி அதே வழக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, நீ அது மாதிரி செயல்பட்டால் உங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 25 பேர் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்கல்ல, உங்களோட பதவி பறிக்கப்படும், உஷாரையா உஷாரு அப்படின்னு இன்பதுரை சொல்லியிருக்காரு. ஸோ அது 24 பேர் இப்போ கொஞ்சம் பயத்திலேயே இருக்காங்களா, என்ன ஆகுமா ஆகாதா. சிவி சார் இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு சபாநாயகரை பார்த்துட்டு இங்கே பார்த்துங்க அவரெல்லாம் சொல்லிருக்காரு, 22 பேர்த்த நீங்க தகுதி நீக்கம் பண்ணணும். யாரு அங்க பொதுச்செயலாளர் இவரன்றாரு, அவர் அவரன்றாரு. பொதுச்செயலாளர் நாங்க தான் 25 பேர் இருக்கிறோம், 25 பெருசா 22 பெருசா சொல்லி கேட்டிருக்காரு. சபாநாயகர் தீர்ப்பு இறுதி நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, விதிமுறை 10ன்னு விதியை சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கட்சியோட தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்ற மாதிரி பொதுச் செயலாளர் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று டீசெண்டாக சொல்லிட்டாருங்க, நாங்கள் அதுக்காக போயிட்டு நாங்கள் அந்த எம்ஜிஆர் மாளிகைலாம் தாக்குதல் நடத்த மாட்டோம், அது நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். ஆனால் யாராவது பண்ணால் அது நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு வழக்கு வெற்றி பெற்று நாங்கள் உள்ள அப்படி தைரியமாக போவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம இது பரவாயில்ல, திமுகலையே நினைக்கிறேன், திமுகல விசிகலே ஒருத்தருங்க, உங்களுக்கு அவ்வளோ பதவி உங்களுக்கு தாவேக்காவை வந்து நீங்கள் காப்பாற்றி ஆகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா பதவி ராஜினாமா பண்ணி விசில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீங்கள் போய் நல்லா ஆதரவு கொடுங்களேன், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டு. அப்போ அங்கே ஏற்கனவே விசிலில் போட்டிட்டாமல் என்ன பண்ணுவான், அவங்க இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் சம்பளம் எம்எல்ஏ சம்பளம் போதும், அவங்க எடுத்தோன்னா அமைச்சரா என்ன நினைச்சிட்டு நீங்க இல்லைங்க. அந்த 24 பேர் போய் நிற்கிறாங்க, அவ ஏற்கனவே விசில் சின்னத்தில் போட்டி தொகுதியில் போட்டிட்டாங்கல்ல இல்லையே. இப்ப இவங்க தானே, இப்ப இவங்க என்ன அந்த சொல்றாங்க, இவங்க ஜெயிச்ச தொகுதியில போட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவீங்க, நல்ல கேள்வி அவங்க பாவம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுக்கும் பரிதாபம் பாட்டு நீங்க வேணா 2வது இடத்துல. இப்போ இன்னொரு விஷயம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா நம்ம மகேஷ்,
அன்பில் மகேஷ் அவர் சொல்லிட்டாரு, நம்ம திருச்சியில் வந்து அந்த ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, காலியான இடம் இருக்குல்ல, அங்கே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் போட்டிட்டணும் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு அறிக்கை. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தோடு இருக்குது. சைட்லஸே தனியாகவே ஒன்று போடலாம். அதுக்கு வந்து காங்கிரஸ் ஒன்று கேட்குது, காங்கிரஸில் நிற்கிறோம். அப்போ திருமாவளவன் வேற அவர் வேற அடுத்த சாப்டர் அதான். அப்புறம் புரட்சி அம்மா வேற இருக்காங்க, அவங்க வேற கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு தான் அந்த இடம் ஒடுக்கப்படும்னு தெரியல இல்லையா? அதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம்பரமே இந்த ஸ்கூல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துருவாங்க தெரியுமில்ல, ஸ்நாக்ஸ். ஒரு அரசு ஊழியராக ஒரு ஸ்நாக்ஸு, நம்ம போகும்போது 2 பிரெட், ட்ரை ஃப்ரூட்ஸு, டயட் மாப்பழா வாழை, ஆமாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு டைனு கையில் பேக்கோட தான் வராராம். டக்குன்னு கிளம்பி வராராம். வந்துட்டு நேராக 10 மணிக்கு, 10 மணிக்கு ஆஃபீஸ் வராராம். 1 மணிக்கு சாப்பிட்றாராம். மீட்டிங் 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுறாராம். ஆமாம், என்னையாது 4 மணிக்கு தான் அவர் சொல்லியிருக்க டெட்லைனு. அதனால் 4 மணிக்கு அது ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் டெய்லி மீட்டிங். இன்றைக்கி ஒரு 4 மீட்டிங்க. ஹுண்டாயி சண்டே லீவ் எடுத்துக்கு வரா, அது கூட தெரியாதுங்க, சொல்ல முடியாது. பிரச்சாரத்துக்கு போகும்போது 6 மணிக்கு மேலே வண்டியை வீட்டுக்குறான்னு அதெல்லாம் இருக்குமா நினைக்கல. ஏன்னா இப்போ பார்த்துங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கொடூரமானவங்க. டிஎம்கே வடிச்சிங்க கம்முன்னு இருந்தாங்க. நீங்கள் விஜயை கண்டிக்கு வச்சுன்னா கடிச்சு வச்சிருவாங்க. மண்டை பத்திரம். ஆமாம், அதெல்லாம் மண்டை பத்திரம். வேறு ஹெல்மெட் போட்டு தான் இந்த வேலை தலைவரையா ஹெல்மெட் போட்டு தான் சுற்றணும் போட்டுருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு சிறு திரைத்துறையெல்லாம் போயிட்டு இது நடைமுறையில் ஆமாம் சந்திச்சு, நீங்கள் தான் வரணும், நாங்களே அப்போவே நினச்சோம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்படி எல்லா கட்சியும் வந்தாலும் ஜெயிலில் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. விஜயகாந்த் இதே மாதிரி போய் சொல்லிட்டு வந்தாங்க எல்லாம். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் எல்லாம் கை விட்டு போயிட்டாங்க சினிமாவுக்கு. அது மாதிரி வந்து இவர் செவ்வனே வேலை செய்து கொண்டிருக்கின்றா. டெய்லி 5 கூட்டம். அந்த கோட்டை மாட்ட மாட்டாரோ, பல பேர் கேட்டாங்க. டிடிஆர் மாதிரி இருக்குன்ட்டான். டிடிஆர் மாதிரி வந்துட்டு போறாரு, அந்த கோட்டை தயவு செஞ்சு மாட்டுங்க. நீயா கோபிநாத் மாதிரி அது கூட இருக்கலாம், கலக்கலரா போட்டா அப்படி சொல்லிடுவாங்க. ஆமா, இவர் ஒரே கோட்டை டிடிஆர் மாதிரி போய் வந்துருக்கிறாரு. ஸோ முதல்வர் அவர்களே யூனிஃபார்மை மாற்றிருக்கீங்க. ஸோ உங்கள் செயல்பாடையும் கொஞ்சம் வந்து பரபரப்பாக பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இலாக்கா இல்லாத 9இல் ஒன்றான அமைச்சர் நிர்மல்குமார் அவர் வந்து என்ன சொல்றாரு. ஆனால் இவங்க அறிவிச்சாங்க தெரியுமா, மின்சாரத்துறையெல்லாம் அறிவிச்சாங்க. அது விட இன்னொரு காமெடி பார்த்தீங்களா, முஸ்தாபாவை போட்டு இந்து அறநிலையத்துறைன்னு போட்டாங்க. யோ நீ ஒரு காமெடி பண்ணுவீங்கன்னா, முஸ்தபா இந்திய நிலத்தறி, அதுக்கு என்னன்னா சங்கீஸ் எல்லாம் வந்து அது எப்படி நீ வந்து ஒரு முஸ்லீம் இந்திய நிலத்தறி, அதே ஃபேக் நியூஸ், அதையே ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இது கதற ஆரம்பிச்சிங்களேன்னு வேற எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2500 பணம் எப்போ வரும்னு சொல்லி மக்கள் கேட்கல, திமுக தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு அக்கா வச்சா தெரியுமா, விஜய் அண்ணா எனக்கு 2000 வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், எதுவுமே வேண்டாம், நீங்க வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மைக்கு வந்து 1500 ரூபாயாங்க. இந்த ஏழை பெண்ணுக்கு எப்படி அந்த மைக் கிடைச்சிது அப்படின்னு வேற கேள்வி கேட்டுக்கிறாங்க எல்லாம். அந்த அம்மா விஜயோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஐயோ முதலமைச்சர் விஜயோட வரவே மாட்டேங்குது, வாயில போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, மேல போட்டுருந்தாங்க. நீங்க அதை பாக்கல, என்ன நீங்க டேட்டா கலெக்ட் பண்றீங்க. 2500 ரூபா பணம் எப்போ கிடைக்குன்னு சொல்லி அவங்க கேட்டு இருக்கனால இவங்க 1000 ரூபாய், ஏங்க 1000 ரூபாய்க்கே பணம் இல்லை, நான் எங்க 2500 ரூபா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டாங்க நேற்று. ஆமா, இன்னைக்கு காலைல வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்போ என்னன்னா, செய்தியாளர்களுடைய கேள்விக்கு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட்டுக்கு பின்னாடி நிதி நிலையினுடைய அந்த நிலையினுடைய எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் என்னன்றலாம் கணக்குகள்லாம் பார்த்துட்டு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருந்தார். இதுக்கு பின்னாடி ஏன் அந்த 1000 ரூபா போட்டாங்க அப்படின்னா, முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு நிதி நிலைமையை பார்த்துட்டு தான் 1000 ரூபாய் போட முடியும் உரிமை தொகை சொல்லியிருந்தாரா. சொன்ன உடனே ஒரு நெகட்டிவ் வேவ் வந்து மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் வந்துச்சாமா. உளவுத்துறை உடனே அதை ஸ்மெல் பண்ணி ஒரு அறிக்கையை எடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சார், இந்த அரசு வந்து அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே தான். இப்போ அவங்க எல்லாமே இந்த நீங்கள் வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாயே நீங்கள் வந்து லேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி? என்னதான் உங்களுக்கு ஆதரவு அப்படின்னாலும் கைக்கு காசு வரல அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக வேவா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணாருன்னு தெரியல, உடனே 1000 ரூபா போட்டாராமா. ஸோ 2000 சொல்லி சுற்றினுறாங்க. அவங்க போட வேண்டாம் தான் நினைச்சாங்க. உதயநிதியோட அந்த கடும் குரல், அந்த சட்டசபையில் அவர் பேசிய வீச்சு, இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஐயோ இவர் ஏதாவது பண்ண போறாரு, 1000 ரூபா போட்டுன்னு சொல்லி பயந்து போய் போட்டான்னு வர சொல்லி சுற்றினுறாங்க. நான் இன்னொன்று சொல்லிடுவேன், லைவாக இருக்குது, பரவாயில்ல இருக்கு, சொல்ல முடியாது. ஆமாம், நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ வெளியில் போகிறது உள்ளே வர்றது எல்லாமே நான் தான் காரணம் தான் சொல்லணும். அப்புறம் 2500 ரூபா நிதிநிலை அறிக்கைக்கு அப்புறம் தான் சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் சொன்ன உடனே இது ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டு இருக்கனால திருமாவளவனை அமைச்சராக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரே வேற லெவலில் டாக் போய் நிற்குது. திருச்சி கிழக்கு யாருக்கு தான் கொடுப்பாங்க? சொப்பன சுந்தரி வச்சிருந்த கார் மாதிரி என்னன்னே தெரியல யாருக்கு தான். காங்கிரஸில் வந்து ஒருத்தர் அடி போடுறாராமா. அவரு ராகுல் காந்திக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, முதலமைச்சர் விஜய்க்கும் பெஸ்டி ஃப்ரெண்டு. சோ இப்ப அவர் யார் அப்ப கொடுத்தா, காங்கிரஸ்ல கொடுத்தா அவருக்கு வானவில் ஆயிட போதுங்க. ஆமா, நீங்க அப்படி அர்த்தம் எடுத்துக்காதீங்க. நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, அவருக்கு தான் கொடுப்பாங்கன்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா இல்ல
பிசிகா கிட்ட நீங்க கேட்டு வாங்க, இதில் 1 இயர் சொல்றாராம். ஏன் நீங்க கேட்டு வாங்கணும், முதலமைச்சர் வரைக்கும் நீங்க போனீங்க, அமைச்சராவது நீங்க வாங்கணும், நீங்க கேளுங்க, நீங்க கேட்டா நீங்க வந்து துணை முதல்வர் நீங்க கேட்டா கொடுங்கன்னு சொல்லிடுவாரா? ஒரு துணை முதல்வர் கொடுப்பாங்க. நீங்க கேளுங்க, நீங்க அதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியல, அப்படிதான் நீங்க அங்க நிக்கிறத அவங்க தடுத்துட்டாங்க, அதனால நீங்க திருச்சி கிழக்கு தருங்க, நின்னா நம்ம தான் ஜெயிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லி இவரையும் உசுப்பி விடுறாங்க போல இருக்குது. இதை தாண்டி ஏங்க அப்படிலாம் இல்ல, நம்ம வேற ஒரு ஆளு 3 பேரு, அவங்க ஒரு லேடி, அவங்கள வந்து நிக்க வச்சு நம்ம துணை முதலமைச்சர் சர்ச் பாக்ல பிடிச்சவங்க. ஆமா, அவங்கள வந்து கொண்டு வந்துட்டோம்னா துணை முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இல்ல வேணாம், அது வேற மாதிரி போயிடும், கடைசியில தாவேக்கு அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆமா, லேட்டா பிக்கப் பண்ணிக்கிற நீ. ஆமா, தீமா மேடம் இங்க வந்தாங்கன்னா டிவிக்கே முதல்ல உங்களுதா அப்படின்றது பாருங்க நீங்கன்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி 3வது 4வது பேர் விட்டீங்களே. என்னது ஐஏஎஸ் சகாயம் வேற வந்து நீங்க போட்டியிட போறாரு அப்படின்னாங்க. ஆமா, கனிம வளத்தின் தந்தையா அவர் மாத்த போறாங்கன்ற மாதிரி அது வேற சொல்லிட்டு சினிமாலே அவர் காமிச்சார் இல்லையா. அவர் சினிமால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் தான் முதல்வர். கேரளா எல்லையில அப்படியே ஒரு பெரிய வேலை வச்சுட்டு நிப்பாரு அவரு. யாரு மாத்த பண்றது? யாரு அந்த பொருள் வராம இருக்குதுக்கா. ஆமா, வந்து நைட்டே தூங்கிட்டாருங்க. எவனாவது கனிம வளத்தை அந்த வேலை எடுத்து விட்டாருன்னு வச்சுக்கங்க, சிலுவை விட முடியாதுங்க. அது ஒரு ஆயுதங்க. அப்படின்னு சொல்லலாம். யாராவது கனிமம் திருநாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சு விடுவார். அவ்வளவுதான். சிலுவையில் அரைந்து விடுவாரா? சரி, என்னன்றது தெரியல. சோ இந்த மாதிரி பல அரைவாருங்க. முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் ஏன் காதுக்கு அது வரல. இப்ப அமைச்சர் வரைக்கும் வந்துருவீங்க, தயவு செய்து இதையா கொடுங்க பாப்போம், வேற ஏதாவது அதை விட்டு இறக்கி விட்டுறாதீங்க, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, நானும் கட்சி தலைவர் தான் சொல்லிட்டு அவரு மைண்ட் வாய்ஸா இருக்கு. சோ ஏதாவது அமைச்சர் பதவி அவர் கிடைக்க மாட்டேன்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்தா பூர்ண மத விலக்குன்னு எந்த கட்சியும் சொல்ல. ஏன்னா ரிஸ்க் எடுக்க கும்ப மரியாதை கேள்விப்பட்டிருக்கேன். பூர்ண மத விலக்கு நாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம்ன்றாங்க. எல்லாம் எல்லா கடையும் மூடிட்டோம்னா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் இதேமாரி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், நடுவில் கற்பூரம் சுற்றி எல்லா மாநிலத்திலையும் வந்து மதுக்கள் விற்கும்போது இந்த கற்பூரம் பற்றி விடும், அதனால் நம்மளே அதை விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே தான் வந்து நத்தம் விஸ்வநாதன்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதெல்லாம் தான் சொன்னாங்க. ஸோ இப்போ என்னடானா முதல்ல 500 கடை மூடப்பட்டது, திருப்பி இப்போ 717 கடை மூடப்பட்டதுன்னு சொன்னோன்னே சென்னையில் குமிஞ்சிட்டாங்க 3000 பேர். ஏங்க கட்டிட உரிமையாளர்கள், அந்த கட்டடத்தை வாடகை விட்டாங்கன்னா அந்த உரிமையாளர்கள் உட்பட ஊழியர்கள் உட்பட 3000 பேர் கூட்டிட்டு, அது எப்படி நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வேலை எங்க போறாங்க, வேற வேலையே கிடையாது. நியாயமான கேள்வி தானே, அரசு ஊழியர் தானே, அவங்களுக்கான மாற்று கிடையாதுங்க. அவங்க தற்காலிக ஊழியர்கள், அதுதான் கான்ட்ராக்ட். அதனால வேற ஏதாவது ஸ்கூல்ல போட்டு அனுப்ப முடியாது, சத்துணவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது கட்டிட உரிமையாளர்கள் வேற நாங்கள் இஎம்ஐ எல்லாம் போட்டு வாங்கியிருக்கோங்க இந்த கட்டிடத்தை, நீ பாட்டு மூட்டு போயிட்டா இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படின்னு அவங்க வேற கோரிக்கை வைக்க, இந்த நம்ம டி நகரில் வந்து தனிகாச்சன ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. ஆமாம்மா, அங்கே ஒரு அம்மா வந்து இதோ மூடிட்டாங்களே அப்படின்னு சொல்ல எல்லாம் மீடியா அங்கே போய் சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்காரு பார்த்தீங்களா? 11:59 எல்லா கடையும் மூடி தாண்டா இருக்கும், 12:15 போய் பாருங்கடா, நைட்டு 10 மணிக்கு மூடி தாண்டா இருக்கும். பல கடை 24 மணி வேலை செஞ்சுருக்கிறேன். அது சந்து கடை. அது மாதிரி இந்த சந்து கடை வேலை செஞ்சது போடுது. அந்த அம்மா யாருன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குல்ல அதோட உரிமையாளர் நினைக்கிறேன். அவங்க உரிமையாளர்ன்ற பட்சத்தை நம்ம பார்த்தோம்னா புதுப்பேட்டன் ஒரு படம் வச்சிருக்கீங்களா, அவங்களோட தனுஷோட ஒரு அபர்ணான ஒரு நடிகை நடிச்சாங்க தெரியுமா, அவங்களோட அம்மாவா தான் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கூலோட உரிமையாளர் அவங்க. ஸோ இவங்க சொன்னானே எல்லா மீடியா அவங்க போய் குமிய, அந்த ஆஃபீஸருக்கு இன்னும் வந்து ஆட்சி மாறலன்னு தெரியல போதுங்க. அவர் இப்போ பேட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிறார், ஆமாம் யார் ஆட்சி வந்தாலும் கடை மூடுவாங்க, இந்த கடை மூடினா பக்கத்து கடை கூட்டம் வரப்போகுது, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், மாதிரி கடை மூடிடுவாங்களா அதை அப்படின்னு அவர் தனாவிட்டா பேசுறாருங்க. அவருக்கு இன்னும் ஆட்சி மாறின விஷயமே தெரியல போட்டுருக்கு. நாளைக்கு யாராவது போயிட்டு 2 சாத்த போகிறாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கள்ளச்சந்தில மது மோகன்தாஸ் அவர் பேரு. அவர் வந்து அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு, அவர் என்னவோ கள்ளச்சாராயமே வித்த மாதிரி அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. கள்ளச்சந்தில மது நீங்க முதல்ல ஒரு படம் பாத்தீங்களா, ஜெமினி பிரிட்ஜ் கீழே உட்காந்து போட்டு போன் கால்ல போன் ஏஸ் அவரை நீக்கி சஸ்பெண்ட் ஆர்டர் வருது பாரு, ஃபேக்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. அது மாதிரி தான் இப்போ இந்த முதல்வன் படம் ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காங்க போலீஸ்காரர். ஏங்க இதுக்கெல்லாம் வந்து பண்ணா என்னங்க அவர் மாட்டிக்கிட்டா இருப்பான். இதுக்கே இப்படி நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த 3 மாசம் லஞ்சம் வாங்க ஆர்டி ஆபீஸ் என்ன நிலைமை இருக்கும் பாருங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த ஆர்டி ஆபீஸ் இவங்க எல்லாம் பணத்துல கொழித்து இருக்காங்க, நீங்க அவங்களால லஞ்சம் வாங்க கூடாதுன்னு அகவலைப்படி உயரும்னு சொல்லி கொஞ்சம் இப்ப மறுபடியும் நீங்க லஞ்சம் வாங்க கூடாதுன்னு வச்சீங்க, அவ்வளவுதான். ஏங்க அரசு அதிகாரில உங்களுக்கு எதிர்த்து செயல்படுறது நடக்காது. உங்களுக்கு 600 கோடி இருக்கு, தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறீங்க, எங்களுக்கு என்ன இருக்குது, இஎம்ஐ கட்டணுமா வேணாமா, பிள்ளைங்க அமெரிக்கால படிக்குது, நான் ஃபீஸ் கட்டணுமா வேணாமா, நான் வாங்குற 2 லட்சம் சம்பளத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் கஞ்சி காய்ச்ச முடியுமா, ஓட்ஸ் காய்ச்ச முடியுமா, ரோஸ் இஸ் ரோஸ் இஸ் ரோஸ் 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 இஸ் ரோஸ் இஸ் ரோஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு தெரியுமா?
இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? இந்த பாட்டு எனக்கு பார்க்கும்போது எப்படி, இந்த பதிவு எப்படி தெரியுமா? செல்வமணி வந்து ரோஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா? அப்போ வந்து நீங்கள் அந்த கோடம்பாக்கம் வடபழனி சந்திப்பு இருக்குல்ல, அங்கே பெரிய போர்டு வச்சு அந்த போர்டை போட்டார். ரோஜா அவர்கள் பிறந்தநாள் அப்போ இந்த லைனிங்கோட பெருசாக ஒரு பேனர் வச்சார், பெரிய ஹோர்டிங். அப்போதான் இந்த பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ சமீப காலமாக அரசியல் களத்தில் அந்த ரோஸ் அப்படின்ற பேர், அது ஒரு ரோஸ் வந்துருக்கு, ரோஸ் என்ற பேர் அடிபடுது. 25 பேரையும் நீக்காம 24 பேரை மட்டும் நீக்கி இபிஎஸ் அந்த ஒருத்தரை மட்டும் கட்சியினுடைய பதவியிலேருந்து நீக்கலையே ஏன் அப்படின்ற கேள்வி எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்ல பேட்டி கொடுத்ததே அவங்க தான். இப்போ இன்னைக்கு பத்திரிகை சந்திப்பில் அவங்க பேசியிருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மாதிரியே அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ண போகிறோம், இப்படிலாம் பண்ணுவோம். இதுக்கு வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 717 டாஸ்மாக் கடைகளை மூடிருக்காங்க, அதுக்கு நன்றி. அப்புறம் பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அந்த ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாகவே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவரை ஏன் இபிஎஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி $1 மில்லியன் கொஸ்டின் ஒன்று வருது. இதுக்கு இடையில பார்க்க போனா ஐஜேக்கிலிருந்து வந்தாங்கல்ல, வரும்போது ஒருவேளை இவர் இந்த 500 கோடி பெற்றுக்கொண்டேன்னு ஏதோ ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டார் எடப்பாடி, அது வெளியே ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. மேபி ஏதாவது இருக்கு, அதனால ஏதோ பயப்படா போடுது, சலான் கீதை எழுதி வாங்கிட்டாங்க தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி ஸ்வீட் பாக்ஸை வந்து நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட ஏதோ சரி வச்சுக்கிற இடம் இல்லைங்க, சரி வச்சிங்க நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க, பார்த்துங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அது கேரளா லாட்டரி சீட்டு வித்த பணமாக இருக்கும். ஆமாம், ஹோட்டல்களில் சாப்பிட்டு கீப் த சேஞ்சுங்கிறாங்கல்ல, கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அதனால தான் அவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக அதிமுக அவர் 2ஆக பழக்கிறதுக்காக ஒரு 1000 crore டிப்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் கேட்கும்போது வயிறு மட்டும் இல்லை, மண்டையிலேருந்து எல்லாமே எரியுது. ஏன்னா 1000 கோடி ரூபாயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க கூலாக இருக்காங்க. அவங்க மேல கட்சி தலைமையே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, பயப்படுது. பாருங்க, இல்ல இப்ப இந்த அணிக்கு 25 பேத்துக்கு 1000 கோடினா 22 பேத்துக்கு எவ்வளவு கோடி, அந்த தகவல் வரவே மாட்டேங்குது. இப்ப பேரம் பேசுவாங்க, நீ வரியா நான் போறேனா, நீ வரியா நான் போறேனா பேசி அமௌண்ட் ஷேரிங்ல போயிட்டு இருக்கு. அப்ப சொல்லிப்பாங்க, அந்த மேகாலயா போன லாட்டரி சீட்டு போனல அதெல்லாம் எனக்கு கொடுத்து முடிச்சிருங்க அப்படிம்பாங்கன்னா, அருணாச்சலம் லாட்டரி சீட்டு அது கூட அப்படியே போட்டு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. பூட்டான் அது இருக்கு, பார்த்துக்கலான்ட்டு பாம்பு இருக்கு. ஸோ கோடியில் திளைக்கிறது இதுதான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது வாங்கலன்னு பெருமை கொண்டாடுறாங்க. ஏப்பா இன்னும் வாங்குறாங்க அப்பான்னு 20 ரூபா. அது 20 ரூபா என்ன அப்படின்னா, காலி பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை, அது ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க அதுலேயே. அது நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் வாங்க மாட்டீங்க, வாங்குவோம். சரி, காலி பாட்டிலுக்கு 10 ரூபா, அப்புறம் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா, 20 ரூபா. அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற 10 ரூபா வாங்குறது இல்லை. வாங்குறாங்களா வாங்கலையாங்கிறது நம்ம கடையில் போய் லைவாக வாங்கினா தான் தெரியும். ஸோ வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. வாங்கலனா அப்படின்னு சொல்லி கண் சிவக்க நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். என்ன தான் நடக்குது, வாங்குறாங்களா வாங்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. நல்ல பேருக்காக நாடகம் நடத்துகிறதா அரசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உள்ளபடியே அந்த உத்தரவுகள் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்து அது செயல்படுத்தப்படுகிறதான்றதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மேலையான விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் இப்போவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவர் வந்துட்டு ஒருவேளை தாவேகா தலைவர் அவர்களாக ரோஸ் மேடமும் துணைத் தலைவராக சார் அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா 9 பேர் அறிவிச்சிங்க, அதோட அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த அமைச்சரவைலாம் அறிவிக்கணுமே, ஒருத்தரையும் காணாம. 9 பேத்துக்கு என்னென்ன இலாக்கான்னு தெரியாமல் கிடக்குது. இலாக்காவா பலாக்காவான்னு தெரியல, எந்த ரூமுக்கு போகுதுன்னே தெரியலையா. இப்போ அமைச்சரை வேணா அந்த அமைச்சர் ரூமுக்கு போகணும்ல, எந்த ரூமுக்கு போகிறது? இந்த நம்ம செக்ரட்டரி மரம் இருக்குது, ஓரமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் எல்லாம் டீ சாப்பிட்டு. அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கு போற மாதிரி அமைச்சர் எந்த ரூமுக்கு போகுதுன்னு பின்னாடி பண்ண நேற்று சீரியல் என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி காதை. அந்த தலைமைச் செயலகம் எதில் ஒரு ரோடு இருக்குங்க, அங்கே டீ எல்லாம் வித்துன்னு இருப்பாங்க, டீ கடை இருக்கும். அமைச்சர் எதுங்க அங்கே போறாரு, அங்கிருந்து டீ இங்கே வருங்க. அமைச்சரே இப்போ எந்த ரூம்ல இருந்து எங்கே போய் உட்காருவாருங்க அமைச்சர்? வேணா சிஎம் ரூம்ல சார் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து நான் சேர் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிக்கலாம் போட்டுருக்கு. இப்போ 9 பேர் இப்போ இந்த சரினா மற்றது என்ன ஏடிஎம்கே நாங்கள் ஒரு 8 கேட்கலாம். 8ஆ? சரி, ஒரு 6 கிடையாதுங்களா? அப்படியா? இல்லை 5 தான் தருவேன் இருக்காரா இவர் அப்படின்னு பார்த்தா, திருமாவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி திருமாவர்கள் வேற, நாங்கள் வந்து எப்படியும் அவர் டெப்டி சிஎம் ஆக்கியே தீருவோம் அப்படின்னு ஒத்தகால் நிற்கிறாரா. அவர் கொஞ்சம் லவ் பண்ணுறாராம் திருமாவளவனை இவர் விஜய். எப்படியும் அவரை வந்து நம்ம அரசியல் இதெல்லாம் இவருக்கு வானவிழா தெரியாது, பெரிய பிரச்சனை ஆகிட போதெல்லாம் சொன்னால் இப்போ படிக்கட்டில் நம்ம உருவாக்கணும் அவரை. அப்படி ஏன்னா வந்து ரொம்ப பட்டியலின மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவரை நம்ம வந்து சிஎம் ஆகிட்டோம்னா தான் நான் ஒரு டெபுட்டி சிஎம்ங்க அப்படியே சொல்ல வரேன். டெப்டி சிஎம் ஆகிட்டான்னா நமக்கு வந்து பட்டியலின மக்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேர் தான், திருமாவளவனும் அந்த
வேலுமணி இவங்க 2 பேரும் தடங்களாக இருக்காங்களாம். இவங்க தடங்கள் 2ம் விலகி விட்டால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.